சிங்கப்பூர் சலூன் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்க படம், இயக்குனர் கோகுல். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சின்ன வயசில் தான் பார்த்த ரசித்த ஒரு முடி திருத்தும் தொழிலை அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அந்த வேலையில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிக சிறிய ஒன்லைன். இதில் எப்போவுமே நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு குறும்பான நடிப்பில் நடிச்சுட்டு வந்தார். இந்த படத்தில் அப்படி இல்லை, டைரக்டருக்கு ஏற்ற ஒரு நடிகனாட்டு இந்த படத்தில் மாறியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவரோட அந்த பழைய அரசியல் குசும்பு, அந்த கவுண்டர், அந்த ஒரு ஜாலியான ஆர்ஜே பாலாஜி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் பார்க்க முடியும். செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் நல்ல சென்டிமெண்ட், சீரியஸ் அந்த மாதிரி போயிடும். ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் போகும்போது இந்த டைரக்டர் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கரெக்டாக பக்கவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடுறாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் சீன் வரைக்கும் இந்த படம் ஏற்றிட்டு போன ஒரு காமெடியாக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இல்லை. செகண்ட் ஹாஃபில் படம் எங்கேயோ போயிடுது. திடீர்னு நம்ம சிங்கப்பூர் சலூனை விட்டுட்டு வேற ஒரு படத்துக்கு போயிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப சிங்கப்பூர் சலூனுக்கு வரும். இது ஒரு படத்தோட ஒரு பெரிய மைனஸ். அப்புறம் சென்டிமெண்ட் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாட்டாலும் ஓகே, பார்க்குற மாதிரி இருக்குது. படத்தில் ஒரு வில்லன், ஹீரோன்னு இருந்தால் வில்லன் இருந்தால் ஆகணும், அந்த மாதிரி ஒரு வில்லன் வச்சுருக்காங்க. படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள், ரோபசங்கர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் இடத்துல தான் வராரு, சிறப்பாக தரமாக செஞ்சுட்டு போயிருக்காரு. ஆக்டர் அப்படின்னா நமக்கு சத்யராஜ் சார் தான். அவரோட காமெடியெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அல்டிமேட். இன்டர்வல் சீனில் ஒரு காமெடி வரும், ஐயோ சிரிச்சு வயிறே வலிச்சிச்சு. அது இன்டர்வல் வரைக்கும் தான். இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வேறு மாதிரி போயிடும். அதை முதல்ல சொன்னீங்களா, டைரக்டர் மாதிரிலாம் இப்போது ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு வராங்க, செகண்ட் ஹாஃப் போகிற போக்கில் எடுத்துக்கலான்னு வராங்க. அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் ஆர்கே பாலாஜி இந்த சலூன் இதில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். படம் பார்க்கலாம், ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம், ஃபேமிலியோட பார்க்கலாமா பார்க்கலாம், குழந்தைகளோட பார்க்கலாமா பார்க்கலாம். கண்டிப்பாக குழந்தைகளோட எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாம் எடுத்த உடனே வெட்டு குத்து, 1.5 டன் வெடிமருந்து, ஒரு 4 டன் துப்பாக்கி, ரத்தம் இல்லாத படமே இல்லை. அந்த படத்துக்கு மத்தியில் இந்த படம் பரவாயில்லன்னே சொல்லலாம். குடும்பத்தோட வாட்ச் பண்ணலாம், பிள்ளைங்களோட கூட வாட்ச் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த ஹாலிடேஸ் 4 நாள் லீவ் வருது, 4 நாளுக்கு என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். மற்ற படங்களை மாதிரி எடுத்த உடனே வெட்டுறோம், குத்துறோம், 1 டன்னு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுடுறோம், புல்லட்டை காலி பண்ணுறோம், அப்படியெல்லாம் இல்லாமல் கொடுத்த பட்ஜெட்டுக்கு நீட்டாக ஒரு படம் பார்க்கலாம். சென்டிமெண்ட்டாக, காமெடியாக, ஒரு இளைஞன் சின்ன வயசில் நினச்சதை ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நீட்டாக பரவாயில்ல அந்த அளவு எடுத்து காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இப்போ வர படங்களுக்கு மத்தியில் இந்த படம் எவ்வளவோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படம்.